திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம இந்த வீடியோல நம்ம கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம் ஒலம்பஸ் 100 அடி ரோட்டுக்கு பக்கத்துல அருமையான ஒரு 108 கோபூஜை விழா மிகச்சிறப்பா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதைத்தான் பார்க்க போறோம். நம்ம கோவையில் இதுக்கு முன்னாடி இது மாதிரி கோபூஜை நடந்ததை நான் பார்க்கலிங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது. காராம்பஸு பல வகையான நாட்டு மாடுகளை கொண்டு வந்து கட்டியிருந்தாங்க. 108 கோபூஜையும் இது மாதிரி 108 யாக வேள்வியும் 108 சிவாச்சாரியார்கள் மந்திரம் ஓத யாக வேள்வி நடத்தி மிகச்சிறப்பாக நடந்தது. சிறப்பான அரங்கமும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதிலே பல சிறப்பு அழைப்பாளர்களும் ஆதீனங்களும் கலந்து கொண்டு இந்த கோபூஜையை பற்றிய விளக்கத்தை சொல்லி அதன் பயன்களை மிகச்சிறப்பாக ஒவ்வொருவரும் எடுத்து சொன்னார்கள். தற்போது திருவிளக்கு ஏற்றுபவர் செல்வி ஜோதிட நிபுணர், அதற்கடுத்து ஏற்றுபவர் கற்பகம் கல்லூரி முதல்வர் திரு வசந்தகுமார் அவர்கள். இனி சிறப்பு அழைப்பாளர்கள் பேச்சை சொற்பொழிவை நாம் கேட்க இருக்கிறோம். அடுத்து சொற்பொழிவாற்ற இருப்பவர் செல்வி ஜோதிட நிபுணர் அவர்கள் தற்போது பேச இருக்கிறார். ஆன்மீக பெரியோர்களுக்கும் நம்மளையெல்லாம் வழிநடத்தக்கூடிய அத்தனை ஆதீனங்களுக்கும் நமாமி கோமாத்திரம். இவ்வளோ பெரிய அற்புதமான இந்த நிகழ்ச்சிக்கு தென் கைலாய பாதுகாப்பு பேரவை, ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாக இருக்கக்கூடிய அருமை நண்பர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் மூலயமா தான் இப்போ எனக்கு கிடைச்சது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு கடவுளின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அதேபோல் நாங்கள் பேச வேண்டியதெல்லாம் முதலிலே வரவேற்பு நல்கிய வாசுகி அம்மா அவர்கள் அச்சு பிசராமல் பேசிவிட்டார். அருமை அண்ணன் அர்ஜுனன் சம்பத் அவர்கள் இந்த விழாவில் வந்திருப்பது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய சந்தோஷமாக நான் பார்க்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்துக்களுக்காக எவ்வளோ அடிபட்டாலும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு அருமை அண்ணனுக்கு நன்றிகள். மாணிக்கம் ஐயா அவர்களுக்கும், வசந்தகுமார் ஐயா அவர்களுக்கும், பாலாஜி ஸ்ரீதர் ஐயா அவர்களுக்கும், விக்ரம் செந்தில் அவர்களுக்கும், விழா குழுவினர்களுக்கும் மற்றும் தர்ம ஆதீனத்தின் சார்பாக அவருடைய ஆசீர்வாதத்துடன் வந்திருக்கக்கூடிய ஸ்ரீமத் சொக்கலிங்கம் தம்பரான் ஐயா அவர்களுக்கும், வேலக்குறிச்சி ஆதீனம் ஐயா அவர்களுக்கும், கூனம்பட்டி ஆதீனம் ஐயா அவர்களுக்கும், சிறுவை ஆதீனம் ஐயா அவர்களுக்கும், காமாட்சிபுர ஆதீனம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய ஆன்றோர் சான்றோர் எல்லாவற்றுக்கும் மேலாக எப்படி நம்மளுடைய தற்போது முதல்வராக இருக்கக்கூடியவர் ஒரு வேஷம் 2 வேஷம் என்று போட்டு படத்தில் நடித்தாலும் 108 வேஷங்களை போட்டு நம்ம முன்னாடி நிற்கக்கூடிய நம்மளுடைய கோமாதாக்களுக்காக இவ்வளவு பெரிய கூட்டம் இன்னைக்கு வந்திருக்கிறது என்றால் அது நிழல், இது நிஜம். கோமாதாக்களுக்கு 108 கோமாதாக்களை ஒரு விழாவில் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு பாடுபட்ட அந்த கோமாதாக்களினுடைய ஓனர்களுக்கு, அதை நிர்வகிக்கக்கூடிய மாடை வளர்க்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாக மனமார்ந்த நன்றியும், விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலும் இருந்து இந்த கோமாதாவை பார்த்தா வேற ஒன்றும் ஆகாது. லக்ஷ்மி கடாட்செல்லாம் கிடைச்சாலும் கோமாதாவை மனதார பிரார்த்தனை பண்ணாவே
ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய தோஷமும் போயிடும், பிதிர் தோஷமும் போயிடும். அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், வாரத்துல ஒரு நாளாவது யாரோ மெட்டியை தொலைச்சிட்டாங்களா அவங்க பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோமாதாக்கு நீங்க பிறந்த ஒரு கிழமையிலேயாவது அகத்திக்கீரையை மட்டும் கொடுக்காம வேற நல்ல அதுக்கு பிடித்த தவிடு புண்ணாக்கெல்லாம் கொடுக்க கொடுக்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு வளர்ச்சி நீங்க பார்க்கலாம். கோயில்களுக்கு லட்சக்கணக்கான பணத்தை நீங்க செலவு பண்றதோட உங்க ஊர் பக்கத்துல கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய கோமாதாக்களுக்கு நீங்கள் பார்த்து பாதுகாப்பை ஏற்படுத்துங்க. இந்த நாட்டில் சுபிஷம் ஏற்படும். இது இந்து பூமி, இந்து தர்ம பூமி. இந்த பூமியில் நமக்கு இருக்கக்கூடிய நம்மளிடத்தில் வாழக்கூடிய ஒரே தெய்வம் எது என்றால் கோமாதா என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டு வாசல்ல உள்வாசல்ல நீங்க என்னன்னா சாமி படம் வச்சாலும் சரி, ஒரு கோமாதா படத்தை வச்சு கும்பிட்டுட்டு போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு சக்சஸ் வருதுன்னு பாருங்க. சிம்பிளா தான் பண்ணணும். நம்ம இந்து தர்மத்துல கோடிகளுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்ப பாருங்க, 108 யாக குண்டத்தை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? 108 தம்பதியினர் உட்கார்ந்து அவங்க ஏதோ யாகம் செஞ்சு அவங்க வீட்டுக்கு மட்டும் புண்ணியம் நினைக்காதீங்க. இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நீங்க 48 நாட்களுக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சந்தோஷங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராகவேந்தர் சோத்தத்தில் வரும் பூஜாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாய பததாம கல்பவருஷாய நமதாம காமதேனுவேன்னு வரும். இந்த காமதேனுவை கும்பிட்டுருக்கீங்க, கண்ணீர் எல்லாம் தொடச்சிருக்குங்க. இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், அத்தனை உறவுகளுக்கும், அத்தனை நண்பர்களுக்கும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோட இவ்வளவு சன்னிதானத்தை நீங்க போய் ஒரு ஒரு ஏரியாலையும் பார்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவீங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய அத்தனை சன்னிதானத்திற்கும் எழுந்து நின்று விழா குழுவினர்களுக்கும் இந்த கோமாதாவு நிகழ்ச்சி இவ்வளவு வெற்றிகரமாக நடத்திய பத்மகுமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நம்மளுடைய அற்புதமான தென்கைலாய பேரையவர்களுக்கும் எழுந்து நின்று ஒரு கரகோஷத்தை நீங்கள் செய்து உங்களுடைய நன்றிகளையும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த ஆண்டாள் சொக்கலிங்கம் அண்ணன் அவர்களுக்கும் பத்மகுமார் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். என்னுடன் வந்திருக்கக்கூடிய என் அருமை நண்பர்கள் எல்லோருக்கும் காளிகாம்பாள் கோயிலுடைய நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனுக்கும் ராஜேஸ்வரனுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய கௌரி சங்கர்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த சொற்பொழிவாளர் ராமகிருஷ்ணா மிஷன் நாராயண ஆனந்த சுவாமிகள். சர்வதர்மஸ்வரூபிணி அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய நமக. இந்த மேடையில் விட்டிருக்கும் அனைத்து இறை அடியார்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். அதே போன்று இங்கு வருகை வந்துள்ள அனைத்து அன்பர்களின் இதயங்களில் விட்டிருக்கும் அந்த இறைவனுடைய திருவடிகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். இன்று கோகுலத்தில் குதூகலம். கோகுலம் என்பது கோ என்றால் பசு, குலம் என்றால் கூட்டம். பசு கூட்டங்கள் அதிகமுள்ள இடங்களில் வாழக்கூடிய மக்கள் எப்போதும் குதூகலமாக இருப்பார்கள். இதை கோகுலத்தில் இத்தகைய கோபூஜை நடத்துவதன் காரணமாக அப்பகுதியில் மக்கள் எல்லோரும் குதூகலமாக இருந்து கொண்டிருக்கின்றனர். எதற்காக இந்த உலகத்தில் எத்தனையோ
உயிரினங்கள் இருந்தாலும் பசுவுக்கு மட்டும் நாம் பூஜைகள் வழிபாடுகள் செய்வதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால் அந்த பசுவுடைய உடம்பில் 33 கோடி தேவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யாரெல்லாம் பசுவை சந்தோஷமாக வைத்துக் கொண்டு அவற்றை தினசரி வழிபாடு செய்யும் பொழுது 33 கோடி தேவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் கண்டிப்பாக நாம் பெறுவோம் என்பது சந்தேகமே இல்லை. இத்தகைய பூஜையானது இன்று முக்கியமான நாள் நிறை அமாவாசை என்று சொல்வார்கள். இந்த அமாவாசை தினத்தில் மங்களகரமான கோபூஜை மூலம் நாம மட்டுமல்ல, நம்முடைய மூதாதையர்களும் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அதே போன்று அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும் என்பது சந்தேகமில்லை என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இத்தகைய பசுவானது தேவலோகத்தில் 5 வகையாக இருப்பதாக புராணங்கள் கூறப்படுகின்றன. ஒன்று நந்திபெருமான், இன்னொன்று காமதேனு, மூன்றாவது சுரபி, 4வது சுஷீலா, 5வது பக்தி. இத்தகைய 5 வகையான பசுக்கள் தேவலோகத்தில் இருந்தாலும் பூலோகத்தில் நந்தி பெருமான் வருகை புரிந்து அவர்கள் மூலமாக பசு இனங்கள் தோற்றுவிக்கப்பட்டு இன்று பலமான நாடாக செல்வமிக்க நாடாக இருந்ததற்கு பசு ஒரு காரணமாக இருக்கின்றது. அதே போன்று ஆதி காலம் முதல் இந்த காலம் வரை எத்தனையோ தொழில்கள் வந்தாலும், எத்தனையோ தொழில் மாற்றங்கள் வந்தாலும், ஒரு உன்னதமான தொழில் இன்று வரை சொல்லக்கூடிய தொழில் உழவு தொழில் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்கள். இத்தகைய உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பது நம்முடைய பசுவாகும். ஆதி காலத்தில் எத்தனையோ செல்வங்கள் இருந்தாலும் பசுவை முக்கியமான செல்வமாக கருதப்பட்டது, வழிபாடு செய்யப்பட்டது. இதன் காரணமாக யாரெல்லாம் பசுவை வழிபடுகின்றார்களோ அவர்கள் பல செல்வங்கள் அவர்களை தேடி தானாக வரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பசு எந்த குடும்பத்தில், எந்த சமுதாயத்தில் சந்தோஷமாக இருக்கின்றாரோ அங்கு அனைத்து மக்களும் சந்தோஷமாக வாழ்வார்கள். இதன் காரணமாக இங்குள்ள அனைத்து பக்தர்களும் தினசரி கோமாதாவை நாம் வழிபடுவது மூலம் அவருடைய ஆசீர்வாதத்தால் எப்போதும் நாம் சந்தோஷத்தை அடைவோம். கோகுலத்தில் குதூகலம் என்று சொன்னாலே கண்ணபெருமானையும் பலராமரையும் நாம் மறக்க முடியாது. அவர்கள் கோகுலத்திற்கு குதூகலத்திற்கு ஏதேனும் இடையூறு ஏற்பட்டவர்களை அவர்கள் சும்மா விட மாட்டார்கள். அதனால் கோமாதா எங்கு இருக்கின்றார்களோ அங்கு பலராமரும் கிருஷ்ணரும் தானாக வந்து சேருவார்கள். இதன் காரணமாக இங்குள்ள அனைத்து அன்பர்களும் பக்தர்களும் தினசரி கோமாதாவை வழிபடுவது மூலம், கோமாதாவுக்கு சேவை செய்வது மூலம் அவருடைய ஆசிகளை பெற்று எப்போதும் என்றும் எல்லா மக்களும் எல்லா அன்பர்களும் ஆனந்தம், அமைதி, ஆரோக்கியம் பெற்று எல்லா நாட்களும் வளமோடு வாழ எல்லா வல்ல கோமாதாவை பிரார்த்தனை செய்து நாம் நிறைவு செய்கின்றோம். இந்த பாரத பூமி பழம்பெரும் பூமி, ஆன்மீகம் சார்ந்த மண். ஆகவே நம்முடைய சனாதன தர்மத்தை போற்றுகின்ற வகையிலே நம்முடைய இந்த மண்ணிலே ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பல அருளாளர்கள் எல்லாம் தோன்றி நம்முடைய சமயத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள்.
இதிகாசங்களும் புராணங்களும் திருமுறைகளும் திவ்ய பிரபந்தங்களும் திருப்புகளும் அருட்பாக்களை எல்லாம் நம்முடைய அருளாளர்கள் அந்தந்த காலத்திலே அருளி இருக்கின்ற பெருமை இந்த மண்ணிற்கே உண்டு. என்ன நேர்களே, எவ்வளோ அருமையா பேசியிருக்காங்க. இன்னும் நிறைய ஆதீனங்கள் பேசுறாங்க. நான் தொடர்ந்து இதைய ஒரு பாகங்களா பிரிச்சு ஒவ்வொரு எபிசோடா நான் போட்டு வரேன். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தயவு செய்து எழுதுங்கள். நீங்க ஒரு 2-3 பேர்த்துக்கு குழுவில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள். அப்போதுதான் நமது ஆன்மீகம் தலை தோங்கும். இந்த பூமி ஆன்மீக பூமி என்பதை நிரூபிக்கிறதுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்ப்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள். தெருவிளக்குகள், சாக்கடை வசதி. ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.